Hello viewers, welcome to Anzal Official. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா InShotல எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் InShot ஆப் தான் வீடியோ எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணனும்னு சொல்றேன். அந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி Pinterest ஆப்ல எப்படி இமேजेस டவுன்லோட் பண்றது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ண இமேजेसலாம் கேலரியில போட்டோஸ்ல இருக்கும். அந்த போட்டோஸ் தான் இப்போ நம்ம InShotல ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண எல்லா இமேजेसமே இந்த மாதிரி InShotல வந்துரும். நம்ம எப்படி இதை எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். once நம்ம இமேजेस இப்படி டச் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் இமேजेस டைமிங் ஷார்ட் பண்ணிக்கலாம், டைமிங் லெந்த் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 21 அப்படி வைக்கிறேன். நெக்ஸ்ட் இமேजेसல பாருங்க அதே மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 22 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லா இமேजेसமே டச் பண்ணி நமக்கு டைமிங் எவ்வளவு தூரம் சின்னது பண்ணிக்கணும் பெருசு பண்ணிக்கணும்னு பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 23 ஒரு 25 என்ன மாதிரி வேணா நீங்க வச்சுக்கலாம் டைமிங். அது உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி நீங்க டச் பண்ண போகும்போதே உங்களுடைய இமேஜ் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சின்னதா வேணும் இல்லனா ஜூமா வேணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இமேஜை நம்ம எப்படி ஜூம் பண்ணனும் அப்படினு நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த அளவுல நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய வீடியோ எப்படி நீங்க அப்லோட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. அகைன் அதே தான் நான் சொல்றேன். நீங்களாவே once உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன மாதிரி வைக்கலாம்னு. நம்ம எல்லா இமேजेसமே அதே மாதிரி டச் பண்ணி நம்ம ஒரு 25 23 செகண்ட்ஸ் அப்படி வர மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டு அதே மாதிரி ஜூம் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒன் பை ஒன் எல்லா இமேजेसையுமே நம்மளுடைய இமேजेस ஃபுல்லா நம்ம டைமிங் ஷார்ட் பண்ணிடுறது தான். நம்மளுடைய டைமிங் ஒரு 25 அப்படி வச்சிட்டு நம்மளோட இமேஜையுமே எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் இல்ல சின்னது பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இமேजेसையுமே நம்ம எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோல எப்படி Pinterest ஆப்ல இமேजेस டவுன்லோட் பண்றதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி இமேजेस டவுன்லோட் பண்ணிட்டு InShot ஆப்ல நீங்க இதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா 5 செகண்ட்ஸ்லயே நீங்க எடிட் பண்ணி முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ் தான் ஆகும் எடிட் பண்றதுக்கு. இப்போ நம்மளோட எல்லா இமேजेसமே எடிட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அனிமேஷன்ஸ்ல போய் எப்படி வீடியோவை இன்னும் எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் நிறைய இருக்கும், ஷேக் இன் ஷேக் அவுட்னு. நம்ம அதே மாதிரி தான் இமேजेस கிளிக் பண்ணிட்டு அந்த அனிமேஷனையும் கிளிக் பண்ணிட்டு நமக்கு உள்ள என்ன இமேஜ் வேணுமோ ஒன்னு ஜூம் வேணும் இன்னொரு ஜூம் அவுட்டும் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு இதுல ஜூம் இன் வச்சிருக்கேன், இன்னொரு இமேजेसல அதே மாதிரி டச் பண்ணிட்டு ஜூம் அவுட் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல InShotல நிறைய இருக்கு. நமக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இன் டைப் வச்சுக்கலாம், அவுட் டைப் வச்சுக்கலாம், காம்போ லூப் நிறைய இருக்கு. நம்ம அதே மாதிரி ஒன் பை ஒன் நம்ம வச்சுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு ஒன்று வச்சு காட்டுறேன். ஒரு இமேஜ்ல நான் ஜூம் இன் வச்சிருக்கேன், இன்னொரு இமேஜ்ல ஜூம் அவுட் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இன்னொன்னு வச்சு காட்டுறேன். ஸ்லைடு எல்லுன்னு இருக்கும். நம்ம மூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. இப்போ ஸ்லைடு எல்னா ஸ்லைடு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போற மாதிரி காட்டும். இந்த மாதிரி இமேजेस லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும். அதே மாதிரி ஸ்லைடு ஆர் இருக்கும். நம்மளோட இமேजेस ரைட் ஹேண்ட் சைடுல ஸ்லைட் ஆகும். இந்த மாதிரி நம்ம இமேजेस எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த InShotஐ அந்த வாட்டர் மார்க்கை எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம டைம் பாருங்க. இந்த 0ல இருந்து 32 செகண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. அவ்வளவுதான் நம்மளோட டைமிங் ஷார்ட் ஆயிடும். நம்மளோட வீடியோ இமேजेस பெருசா இருந்துச்சு, இப்போ ஷார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டா நம்ம எடிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த InShot மார்க்கை நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அந்த InShot ஆப்பை நீங்க டச் பண்ணா போதும். அங்க அந்த இன்டு போட்ட சிம்பிள் இருக்க டச் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துருங்க. அதோட இமேஜ் ரிமூவ் ஆயிடும். InShot வாட்டர் மார்க் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஆடியோ போடுறது, ரெக்கார்ட் பண்றது, சாங் எடிட் பண்ணணும்னு நான் சொல்றேன். Thank you for watching. Until then, bye from Anzal Official. Bye viewers.